ஹாய், இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலையோட காம்பு, கொத்தமல்லியோட காம்பு, அப்புறம் ஒரு சின்னதாக பெருங்காயம். தாளிக்கு கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், கிராம்பு, கல்பாசி, அன்னாசிப்பூ, அப்புறம் சோம்பு எடுத்துக்கோங்க. கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்ச பின்னாடி காலிஃப்ளவர் போட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சதை நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம தாளிக்கு எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி மசிஞ்ச பின்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு நல்லா 1 கப் அளவுக்கு வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பு போட்ட பின்னாடி 2 நிமிஷம் கொதிக்க விட்டு புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றின பின்னாடி ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடியே மல்லித்தலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நம்ம காலிஃப்ளவர் ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.